இங்க பாருங்க, எனக்கு உங்க மேல மரியாதை இருக்கு. அதனாலதான் நான் எந்த பிரச்சனையும் பண்ணாம போறேன். தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க. ரோஹிணியா அவ புருஷங்காரன் ஒரேடியா உதறி விட்டுட்டான். இதை வச்சு இந்த குடும்பத்தை செங்கலா பிரிக்க வேண்டியதுதான். மாம்ச, என்ன அதுக்குள்ள கிளம்பிட்டீங்களா? மாப்ள இருங்க, இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க. சாமிக்கு படைச்ச கூழ குடிச்சிட்டு போங்க. இருங்க மாம்ஸ். ரவதி, சீக்கிரம் கிளாஸ் எடு. ஐயோ, ஏங்க 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 மாப்பிள்ள ரோஹிணி கிட்ட கோச்சிட்டு போறாருங்க. கோச்சிட்டு என்னன்னு போறாரா? கேளுங்க. மாப்ள. ஐயோ, போங்க. மாப்ள என்னாச்சு மாப்ள? மாப்பிள்ள என்னாச்சு மாப்பிள்ள? மாப்ள என்னன்னு சொல்லுங்க மாப்ள. மாப்பிள்ள மாம்ஸ், என்னாச்சு மாம்ஸ்? என்னாச்சு? என்ன மாம்ஸ்? மாப்ள மாப்ள இருங்க. மாப்பிள்ள இருங்க, ஒரு நிமிஷம். என்னாச்சுன்னு சொல்லுங்க. மாப்ள மாப்பிள்ள மாப்ள இருங்க மாப்ள. மாம்ஸ். மாப்ள மாப்ள என்ன இது? கூப்பிட்டுக்கிட்டே இருக்க மாப்ள பாட்டு கண்டுக்காம போயிட்டே இருக்காரு. அப்படி என்ன ரோஹிணி மேல கோவம்? என்னாச்சு சத்யா? மாப்பிள்ளைக்கும் ரோஹிணிக்கும் ஏதோ பிரச்சனை போலங்க. நீங்க ரோஹிணி கிட்ட வந்து என்னன்னு கேளுங்க. அண்ணா வாணே, உள்ள போய் அக்கா கிட்ட கேப்போம். இல்ல இரு, ஜனங்கள்லாம் நின்னுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கூழ கொடுத்துட்டு என்னன்னு கேட்கலாம். தெய்வ காரியத்தை பாதியிலே நிறுத்த கூடாது. நம்ம போய் கூழ் கொடுக்கலாம். சத்யா வா. அழாத ரோஹிணி. அப்புறமா நான் மாப்பிளைய பார்த்து அவருக்கு நிதானமா எடுத்து சொல்லி அவருக்கு பக்குவமா புரிய வைக்கிறேன். ரோஹிணி, உன் அண்ணன் வராரு, அழாத, கண்ணை தொடச்சுக்கோ. நீ அழறத மட்டும் உன் அண்ணன் பார்த்துட்டாருன்னா தொலைஞ்சது. ரோஹிணி, மாப்பிள்ள போயிட்டாரா? ஆமா அண்ணே, ஏதோ முக்கியமான போன் வந்துச்சுன்னு கிளம்பிட்டாரு. ஓ, நீ எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து மறைக்கிறே இல்ல? உன் அண்ணி என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டா. என்கிட்ட நீ எதுக்கு இந்த உண்மையை சொல்லாம மறைச்ச ரோஹிணி? அண்ணா அதெல்லாம் இல்லன்னு. அது வந்து ஐயோ, நான் அவர்கிட்ட உண்மையை சொல்லிட்டேன்னு நினைச்சு ரோஹிணி உளறிடுவா போல இருக்கே. ரோஹிணி, மாப்பிள்ள உன்கிட்ட உன் அண்ணனை பத்தி நேத்து வார்த்தையை விட்டாரு. அதனால நீ மாப்பிள்ள கிட்ட சண்டை போட்டுட்ட. அந்த சண்டையால மாப்பிள்ள உன் மேல இப்ப கோவமா இருக்காருல்ல, அததான் உங்க அண்ணன் கேக்குறாரு. அண்ணே, அப்படியெல்லாம் ஒன்னும் இல்லைன்னு. உன்கிட்ட சொன்னா நீ சங்கடப்படுவ, அதான் உன்கிட்ட மறைச்சிட்டேன். என்ன மன்னிச்சிடுன்னு. ரோஹிணி, நீ மன்னிப்பு கேட்க வேண்டியது என்கிட்ட இல்ல, மாப்பிள்ள கிட்ட தான். மாப்பிள்ள கோவக்காரரா இருந்தாலும் ரொம்ப நல்லவருமா. இங்க பாரு, நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன். இங்க நம்ம வீட்டுல இருந்த வரைக்கும் உனக்கு நாங்க எல்லாரும் ரொம்ப முக்கியமா இருந்திருக்கலாம். ஆனா கல்யாணம் பண்ணிட்டு புருஷன் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் உனக்கு எல்லாமே உன் புருஷன் தான். உன்னோட உசுறு, உன் உலகம் எல்லாமே அவராதான் இருக்கணும். நீ அங்க போயிட்டு என்னையும் நம்ம குடும்பத்தையும் உயர்வா பேசுறது, அவங்க எங்களை பத்தி முன்ன பின்ன வார்த்தையை விட்டா அதை பொறுத்துக்காம கோவப்படுறது, சண்டை போடுறது, இதெல்லாம் பண்ணக்கூடாது ரோஹிணி. இங்க பாரு, பிறந்த வீட்டு பாசெல்லாம் உன் மனசுக்குள்ள இருந்தா போதும். மாப்பிள்ளைக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னா அதை நீ எக்காரணத்து கொண்டு பேசவும் கூடாது, பண்ணவும் கூடாது. ஏன்னா மாப்பிள்ளை ரொம்ப தங்கமானவர், நேர்மையானவர். ரோஹிணி, உனக்கும் அவருக்கும் நடந்த ஒரு சின்ன பிரச்சனை தான். அதுக்கே அவர் நேர்மையா வெளிப்படையா கோவப்படுறாரு பார்த்தேல. மற்றவங்கள மாதிரி எல்லாத்தையும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு பழி வாங்குறேன்னெல்லாம் அவருக்கு சுத்தமா இல்லவே இல்லை. நீ மாப்பிள்ளையோட சந்தோஷமா 100 வருஷம் வாழணும். அதுதான் இந்த அண்ணனோட ஆசை, வேண்டுதல், கனவு, லட்சியம் எல்லாமே ரோஹிணி. ஏய், என்ன ரோஹிணி, என்ன ஆச்சு? அண்ணன் ஏதாவது தப்பா சொல்லிட்டானா? இல்லன்னு, இல்ல, நீ கரெக்டா தான் சொன்ன. எல்லாமே கரெக்டா தான் சொன்ன. ரோஹிணி, என்னாச்சு? மாப்பிள்ளை ஏன் கோவமா போனாரு? என்னாச்சுக்கா? மாம்ஸ் ஏன் கோவமா போறாரு? நாங்க கூப்பிடுறத கூட காதுல வாங்கிக்காம போறாரு. மாப்பிள்ளை ஏன் அப்படி கோச்சிட்டு போறாரு? சொல்லு ரோஹிணி. ரோஹிணி, என்ன ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற? என்னதான் பிரச்சனை சொல்லு. ஒரு பிரச்சனையும் இல்ல கார்த்தி. என்ன ஆதிரியாக்கா இப்படி சொல்றீங்க? பிரச்சனை இல்லாமையா வேகமா பைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டு போறாரு? நீங்க உண்மையை மறைக்காதீங்கக்கா. ஆதிர ஒன்னும் உண்மையை மறைக்கல. அப்புறம் ஏன் மாப்பிள்ளை கோவமா போறாரு? மாப்பிள்ளை ரோஹிணி கிட்ட என்னை பத்தி ஏதோ கோவமா சொல்லியிருக்காரு. அதுக்காக ரோஹிணி மாப்பிள்ளை கிட்ட சண்டை போட்டிருக்கா. மாப்பிள்ளை இப்ப அந்த கோவத்தில் தான் இருக்காரு. அடி பாவி ஆதிரி, உன் புருஷன் கிட்ட இப்படி ஒரு கதைய சொல்லி அவனை ஏமாத்தி வச்சிருக்கியா? உன்னை நான் விட மாட்டேன்டி.
பிரபு மாமா இந்த விஷயத்த மாப்பிள்ளையே உங்ககிட்ட சொன்னாரா? இல்ல இல்ல, ஆதர் தான் என்கிட்ட சொன்னான். இந்த காரணம் ஒன்னும் நம்புற மாதிரி இல்லையே.